ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 8ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். இன்று நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். உயரதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு அதீத ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுத்து உங்களை மகிழ்விப்பார்கள். அதனால் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்திற்கு தேவையான அல்லது உங்களுக்கு விருப்பமான விலை வந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ரிஷபம். உடன் பணிபுரியும் பணியாளர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இன்றைக்கி நல்லா இருக்கும். இல்லாட்டி பிரச்சனைகள் உருவாகும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களால் பெருமைகள் உண்டாகும். அவருடைய செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். அவருடைய திறன்மை உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வியாபார நிமித்தமான எண்ணங்கள்லாம், அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, விரிவாக்கம் செய்வது அல்லது வாடிக்கையாளருக்கு புதிதாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு இந்தளவு நிறைவேறும். எதிர்பாராத செலவுகள்னால் உங்களால் சேமிக்க முடியாமல் போகும். ஆனால் சேமிக்கணும். எதிர்பாராத செலவுனாலும் அது தேவையான செலவான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுபகாரிய சிந்தனைகள் மேலோடும். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. என்னதான் இவ்வளவு நல்லதாக நடந்தாலும் மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையே இருக்கும். ஆனாலும் பொழுதுபோக்கு விஷயங்களில் அல்லது மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. நல்ல சிறப்பாக இருக்கும். மிதுனம். கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக இருக்கும். அதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் அதுக்காக ரிஸ்க் எடுத்துலாம் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்க. உங்கள் இருந்த குழப்பங்களை நீங்கள் தெளிவாக செயல்களெல்லாம் செய்ய போகிறீங்க. நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் ஒரு சில மாற்றங்களை செய்து வெற்றியும் காண போகிறீங்க. உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் கவனம் வேணும். எதிர்த்தாலும் அலைபாய விடக்கூடாது. எந்த சவாலான வேலைகளை கூட நீங்கள் சாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்கால குறித்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் மனக்கவலை அதிகரிக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு சிறப்பாக இந்த நாளை கடந்து செல்லுங்கள். உயரதிகாரிகள், மேலதிகாரிகளுடைய மறைமுகமான ஆதரவெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால வேலைகளை எளிதில் முடித்து வெற்றி காண போகிறீர்கள். கடகம். கூட இருக்கிறவங்களால் கொஞ்சம் அலைச்சல் விரையெல்லாம் அதிகமாகும். மனசில் தாழ்வு மனப்பான்மை வரும். அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் லாபத்தையெல்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கே போட்டு முதல்ல இன்றைக்கே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகும். தேவையற்ற பேச்சுக்கள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்தபடி நடக்க முடியாமல் சில தாமதங்கள் உண்டாகும். அதனால் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா இந்த ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு இருக்காது. கடன் விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். கடனை வாங்கி அவசரப்படாதீங்க. சிம்மம். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகளால் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அல்லது விட்டு கொடுத்து உங்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். தனவரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து புதிய அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய பிரபலங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கூட பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது.
வழக்குகளில் நீங்கள் செய்கிற வேலைகளில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தேவையில்லாத பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். சம்மந்தமில்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. அதையெல்லாம் திறம்பட செய்தாங்கன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை தரும். நீண்ட நாளாக உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கொடுத்து அதை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க போகிறீங்க. அதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். கன்னி, பொருளாதார சிக்கல்கள்லாம் குறையும். தனவரவுகள் இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகள் குறையும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களை தேடி வரும். கூட செய்கிற வேலையாட்கள்லாம் உங்களுடைய ஒத்துழைப்புகளால் நல்ல வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையினால் நினச்ச காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். வேலையில் சில நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மேலதிகாரிகளால் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். நன்றாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நன்றாக இருப்பீர்கள். பொருளாதார நிலை பழக்கவழக்கங்கள்லாம் தொழிலில் அதிகரித்து உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய இலக்குகளை அடைப்பதில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. துலாம், உங்கள் செய்யக்கூடிய செயல்களை துரிதமாக செய்ய போகிறீங்க. அப்படி இல்லாமல் நிதானமாக செய்தீங்கன்னா வெற்றி உங்கள் கையில் தான். தூரத்து உறவினர்களுடைய சந்திப்பெல்லாம் இருக்கும். உயரதிகாரியை நட்பு கிடைக்கும். கமிஷன் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக வைத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு தான். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கு முக்கியத்துவம் ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி முடிவு காண போகிறீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சகோதர உறவு பலப்படும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் என்கும்போது அது சுமையாக கருதாமல் சுகமாக கருதி வேலை செய்வீர்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரி ஆதரவால் பணபலம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தனவரவு நன்றாக இருக்கும். தொழிலில் உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. மூத்தோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சிகம், உங்கள் பேச்சாற்றினால உங்களுடைய திறமைகளை வளர்த்து அந்த திறமைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவீங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் பணபலம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பண வரவுகள் நன்றாக இருக்கும். இருந்தாலும் பேராசை போட்டு பணத்தை ஏதாவது தப்பாக இன்வெஸ்ட் செய்து மாற்றிக்கொள்ளாதீர்கள். உலக வழிபாடு நன்மையை தரும். விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். எந்த பொருளை விளைவிக்கிறீங்களோ அதுக்கு நல்ல மார்க்கெட்டில் விலையும் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். இது வரைக்கும் குழப்பமான இருந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய மாறும். வாகனங்களில் பயணம் சொல்வது விவேகத்தை காட்டிலும் வேகத்தை குறைப்பது நல்லது. விவேகமாக செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை உயர்த்தினால் பிற்காலத்திற்கு அது உதவமாக இருக்கும். கலகலப்பான பேச்சுகளினாலும் உங்களுக்கு பலரும் பாராட்டுகளை பெறுவீர்கள். தனுசு, சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்று காணப்போகிறீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பிரியமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பிரபலமானவர்கள் அறிவு கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் உங்களுக்கு தேடி வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த சூழல்கள் மாறும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் துறை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்ற எந்த மாற்றமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வுக்கு சிறப்பாக இருக்கும். மகரம், நீண்ட நாள் முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வர தாமதமாகும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதனால் பண ஆதாயங்கள் கிடைக்கும் என்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும்.
தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தோட்டப்பொழிவு பற்றிய சிந்தனைகளை மேம்பட்டு அதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். வியாபார பணிகளில் போட்டி குறைவதனால வியாபாரம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரிய தொடர்பான செயல்களில் அலைச்சல்களும் காலதாமதங்களும் உண்டாகும். கும்பம். பேச்சாற்றல்னால வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. பேசிய காரியத்தை சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பங்கள் நிறைவேறும். பணிச்சுமை பணி அழுத்தங்களில் பணபலம் இருப்பதனால அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் வியாபாரத்தில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. நண்பர்கள் வருகையால் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் செயல்கள் பொறுமையை காக்கவும் கடன்களை வாங்கி குவிக்க வேண்டாம். இருப்பதை மீது சமாளித்து வெற்றிக்கான முயலுங்கள். பணிமாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் போன்ற சிந்தனைகள் மேன்றோவும் மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம். உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் அளவிற்கு நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுக்கொள்வீர்கள். கௌரவம் அதிகரிக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் மகிழ்ச்சிக்கு ஒரு உச்சத்தை கொண்டு செல்வீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் மனதளவில் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஆனால் உடலுக்கு ஓய்வு கொடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லவும். சுபகாரிய முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் கைகூடும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு மாறுபட்ட முறைகள் வியூகங்களை அமைப்பீர்கள். இணையம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.